தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நான் வாசிக்கிறேன், பிறகு நீங்கள் வாசிக்கலாம். தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். 6:10. தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. தினமும் 3 வேளையும், தினமும் 3 வேளையும் ஜெபம் பண்ணி தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தின ஒரு விசேஷமான ஒரு தாசர் தானியேல். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ். நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா இந்த செய்தி மூலமாய் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ். இந்த வசனத்தை நம்ம அங்கிருந்து கரெக்டாக தினமும் 3 வேளையும் 10வது வசனத்தில் அங்கிருந்து நம்ம அந்த வார்த்தையை மீண்டும் வாசிக்கலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதே போல் 13வது வசனத்தில் தினமும் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அந்த பகுதி வாசிக்கலாமா? தினமும் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ். இந்த தேவதாசர் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு மனிதர், தேவ மனிதன். இவர் யாரு? தேவ மனிதன். தினமும் 3 வேளை ஜெபிக்கணும் அப்படின்னுட்டு அவருடைய உள்ளத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது. என் தேவனுக்கு முன்பாக, என்னை படைத்தவருக்கு முன்பாக, என்னை ஆதரிக்கிறவருக்கு முன்பாக நான் தினமும் 3 வேளை ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ். ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, அவருடைய திருச்சபையில் ஞானஸ்தானம் பெற்று, அந்த ஞானஸ்தானம் பெறும் பொழுது அந்த ஊழியர் அவருக்கு ஒரு பெயர் வைத்தாராம், தானியேல் என்று. ஹல்லேலூயா. தானியேல் என்று பெயர் வைத்து அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, சபையில் அவருக்கு ஒரு வேலையும் கொடுத்து, நீர் ஆண்டவருடைய வேலையை உண்மை உத்தமமாக செய்ப்பா, கர்த்தர் உனக்கு அருள் செய்வார் என்று அந்த மனிதனை போதகர் ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. பிறகு அந்த மனிதன் ஒரு நாள் திடீரென்று பல நாள் சென்று, பல மாதங்கள் சென்று, தன்னுடைய மெய்ப்பன் தானியேல் புஸ்தகத்தை 6ஆம் அதிகாரத்தை அவருக்கு செய்தியாக பிரசங்கிக்கும் பொழுது அவர் ஆச்சரியப்பட்டாராம். ஓ, என்னுடைய பெயர் இந்த தேவ புஸ்தகத்தில், வேத புஸ்தகத்தில் இருக்கிறதா என்று ஆச்சரியப்பட்டாராம். ஏனால் அவர் புறமதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். அவர் ஆச்சரியப்படும் பொழுது அந்த 6ஆம் அதிகாரத்தை அவர் கூர்ந்து கவனிக்கும் பொழுது 3 வேளையும் இந்த தானியேல் என்பவர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதித்திருக்கிறாரே என்று நினை கூர்ந்து, நான் எத்தனை முறை என் தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்கிற ஒரு கேள்விக்குறி அவருடைய சிந்தையில் உண்டானதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எத்தனை முறை என் தேவனை ஆராதிக்கிறேன் என்று ஒரு கேள்விக்குறி. இந்த பிள்ளைங்களும் எழுந்துக்காம கொஞ்சம் பாதுகாத்துக்கொள்ளுங்க, அங்கங்கே நடக்காதபடி, இல்லைன்னா பின்னாடி போய் உட்காந்துக்குங்க.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருக்குள்ளே அந்த கேள்வி உண்டானது. எந்த விசுவாசிகளுக்குள்ள கேள்வி உண்டாகிறதோ அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். எந்த விசுவாசிகளுக்குள்ள கேள்வி வருகிறதோ அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அவர் என்ன பிளான் பண்ணார்னா, நானும் 3 வேளை என் தேவனை ஆராதிக்க வேண்டும், நானும் 3 வேளை என் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று 3 வேளையும் காலையில், மதியம், இரவு நேரத்தில் அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அவர் சாதாரண ஒரு குடிமகன், வசதி அற்றவர், சின்ன ஒரு குடும்பம்தான். அல்லேலூயா. ஒரு மனைவி, 2 பிள்ளைகள், வீடு வாடகை வீடு. அல்லேலூயா. தேவனை 3 வேளை அவர் ஆராதிக்கும்படி கர்த்தர் தானியேலை போல, என் பெயரும் தானியேல், அவரை போல, அந்த பரிசுத்தவானை போல நானும் 3 வேளை ஆராதிக்க வேண்டும் என்று தன்னுடைய உள்ளத்தில் தீர்மானித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எஸ்தர்னு பேர் இருக்குங்க, உபவாசமே இருக்காது. ரெபெக்கால்னு பேர் இருக்கும், அல்லேலூயா, தேவனை தேடுகிற குணமே இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜாக்கப்னு பேர் இருக்கும், அவருடைய காலை பிடிச்சி என்னை ஆசீர்வதிக்கப்பட்டாலுடைய உனக்கு இடமாட்டேன்னு சொல்லுகிற பழக்கமே இருக்காது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கலாம். நமக்கு என்ன பெயர் கொடுக்கப்படுகிறதோ, ஒருவேளை அந்த பெயர் வேதத்தில் இருந்தால் நம்ம ஏன் நினைக்கக்கூடாது, இந்த இம்மானுவேல் தேவனை போல நானும் மாறணும், ஆபிரகாமை போல நானும் பலிபீடத்தை செப்பனிடணும், நானும் நீதியாய் வாழணும், ஈசாக்கை போல நான் கர்த்தரை தொழுது கொள்ளணும், தியானம் பண்ணணும், யாக்கோபை போல அவருடைய பாதத்தை பிடித்து நீர் என்னை ஆசீர்வதிக்கப்பட்டால் வழியே நான் உம்மை விடமாட்டேன் என்கிற ஒரு முயற்சி நம்ம ஏன் எடுக்கக்கூடாது? அல்லேலூயா, அல்லேலூயா. பேரை பார்த்துட்டா எல்லாம் பயங்கரமாக இருக்கும், நல்ல விசேஷமான பெயர்கள் இருக்கும். ஆனால் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ முடியாது. ஆனால் வாழும் பொழுது என் தேவன் நிச்சயமாகவே அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியான்னு பேர் இருக்குங்க, எலிசான்னு பேர் இருக்கும். ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது. சாதாரண மனிதனாக உலகத்தாரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விசேஷங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிறவர்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு ஒரு பேர், வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் பேர் நமக்கு சூட்டப்பட்டால் நம்ம ட்ரை பண்ணணும். நானும் தானியேலை போல ஜெபிக்கணும், நானும் பேதுரு போல 11ஆம் மணி வேளையில் ஜெபிக்கணும், நானும் யோவானை போல கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். அல்லேலூயா. நானும் மரியாளை போல, அல்லேலூயா, அவருடைய பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். இந்த பெயர்கள் நமக்கு எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுதே நாம் அவரை போல மாறுகிறதுக்கு நமக்கு சிந்தை வரும்போது தான் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். வேதத்தில் இருக்கிற பெயர் எனக்கு சூட்டப்பட்டிருக்கிறது, எங்கள் ஊழியக்கார் வச்சிருக்கிறாரு அப்படின்றவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்க. இவ்வளோதானா? மற்றவங்க பேர்லாம் இல்லையா? அல்லேலூயா. சரி, அப்போ நம்ம என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன வேதத்தில் யார் அவங்க என்ன செஞ்சாங்களோ, அவங்களுடைய கேரக்டர் என்னவோ அதை போல நாமும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதான் ஒரு ஆசீர்வாதம் வரும். அப்பொழுது ஒரு ஆசீர்வாதம் வரும். அவர்களை போல நம்ம மாறணும். மாறும்போது தான் தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வான். இந்த தானியேல் அந்த மனுஷன் ஞானஸ்தானம் எடுத்த தானியேல் நானும் வேதத்தில் எழுதப்பட்ட தேவ மனுஷனாகிய தானியேலை போல 3 வேளையும் ஜெபிக்கணும் அப்படின்ட்டு அவர் தன் மனதில் தீர்மானிக்கிறார். அல்லேலூயா. தன் மனதில் தீர்மானிக்கிறார். அவர் சாதாரண ஒரு குடிமகன், சொந்த வீடு கிடையாது, ஒரு மனைவி 2 பிள்ளைங்க, ரொம்ப ஏழ்மையான கோலத்தில் கூலி வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. ஆனால் அவருக்கு தானியேல்னு பேர் வந்துருச்சு. பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்து தானியேல்னு பேர் வச்சுட்டாரு.
பேர் வச்ச பிறகு அவர் ஜபிக்கிற ஒரு பழக்கமே இல்லை. சில வருஷங்கள் பிறகு இந்த தானியேல் புஸ்தகத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்தை அங்கே பிரசங்கிக்கப்படும் போது அவருக்கு ஆச்சரியப்படுறார். என் பேர் தானியேல் என்கிற வேதத்தில் இருக்கிறதா என்று அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்போ தானியேலுடைய குண அதிசயங்கள் அவருக்கு அங்கே பிரசங்கிக்கப்படும் போது அவர் வீட்டில் போயிட்டு அந்த வேதத்தை வாசிக்கிறாரு. வாசித்தால் தானியேல் தினமும் அல்லேலூயா 3 வேளை தேவனை துதித்தான் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, நானும் ஏன் தேவனை துதிக்கக்கூடாது என்று அவர் 3 வேளையும் தேவனை துதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா 3 வேளையும் தேவனை துதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா ஆண்டவருடைய விசேஷத்த கிருபைங்க, அது அற்புதமான கிருபை. அல்லேலூயா. ஆமாம், நமக்கு தானியேல்னு பேர் வச்சுட்டா, யாக்கோபன் பேர் வச்சுட்டா, ஆபிரகாம் பேர் வச்சுட்டா, மத்தேயு மார்க்கு லூக்கான்னு பேர் வச்சுட்டாக்கா அல்லேலூயா சுவிசேஷம் கூட நம்ம சொல்கிறது இல்லை. ஏதோ பேர் வச்சாங்களே, ஏதோ ஒரு பேரை வச்சார் அல்லேலூயா அப்படின்றது இல்லாமல் நமக்கு என்ன பேர் கிடைச்சது அப்படியே நாம் அந்த வேதத்தில் இருக்கிறவர்கள் படி நாம் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் மகிமைப்பட தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த மனிதன் தன் பேர் தானியேல், வேதத்தில் தானியேல் ஒருவர் இருக்கிறார், 3 வேளை ஜெபம் பண்ணார் அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நானும் அவரை போல ஜபிக்கணும் அப்படின்னு தன்னை அர்ப்பணிக்கிறார். தன்னை அர்ப்பணித்த அவர் 3 வேளையும் ஜெபிக்க ஆரம்பித்த அவரை தேவன் பார்க்க ஆரம்பித்தார். சாதாரண ஒரு மனிதன் தான், தேவன் பார்க்க ஆரம்பித்தார். தேவன் பார்க்க ஆரம்பித்த உடனே அவன் இன்னும் உண்மையாய் ஆழமா ஆண்டவரை துதிக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து தேவ ஆவியானவர் அவரை நிரப்புகிறார், பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியில நிரம்பின உடனே ஜெபம் இன்னும் அதிகமாயிற்று. 3 மேல விடவே இல்லைங்க, அவரு 3 வேளை விடவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. 3 வேளை ஜபத்தை விடலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அவர் விடவே இல்லை. தொடர்ந்து 3 வேளை தேவனை ஆராதிக்கிறார். 4வது வருடத்தில் அவர் வாடகை இருந்த வீடு அவருக்கு சொந்தமாயிற்று. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமா? அல்லேலூயா. எப்படி சொந்தமாயிற்று? தேவனை துதித்தால் அல்லேலூயா கட்டுண்டவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிற தேவன் அவர். அல்லேலூயா. தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிற யாருக்கு? ஜெபிக்கிறவர்களுக்கு வீடு வாசலை என் தேவன் நிச்சயம் ஏற்படுத்துவார். 3 வேளை ஜெபிக்கிறவர்களுக்கு நிச்சயம் என் தேவன் வீடு வாசலை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அந்த வீடு சொந்தமாயிற்று. அப்படி அவருக்கு வீட்டுக்கு அப்படி ஆப்போசிட்ல ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் வேறு சமயத்தை சேர்ந்தவர். அவர் கூர்ந்து கவனிக்கிறார். கூர்ந்து கவனிச்சுட்டு இவன் மாடகையில் வந்தான். இவன் சாதாரண ஒரு மனிதன், இவனுக்கு பண வசதியே இல்லாதவன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கு இந்த வீட்டை வாங்கும்படி இவன் எங்க வேலை செய்கிறான், இவன் என்ன பண்றான் அப்படின்ட்டு அவனை கூர்ந்து கவனிக்கிறதுக்கு அவனுக்கு வேலையா போச்சுது. கவனிக்கலாம். இவன் தொடர்ந்து 4 வருஷம் ஜெபித்த பிறகு தேவன் அவனை பிளஸ் பண்ணார். அல்லேலூயா. அந்த வீடை வாங்கிட்டான், சொந்தமாயிருச்சு. இன்னும் 2 வருஷம் பொறுத்து அந்த வீட்டை இடிச்சிட்டு அழகான ஒரு வீட்டை கட்டுறான். அங்கே ஆப்போசிட்ல ஒருத்தர் வேறு சமயத்தர் இருக்கிறார் பாருங்க, அவருக்கு ரொம்ப போராமை ஆயிடுச்சு. இவன் சாதாரணமாக வந்தான், வீடை வாங்கினான். பிறகு 2 வருஷம் பொறுத்து வீடே அழகாக கட்டிட்டானே, இது எப்படி, இவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், எங்கே சம்பாதிக்கிறான், எந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறான் அப்படின்ட்டு அவனை போக்குவரத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த ஆள் நம்ம கூட ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? சாதாரணமாக இருக்கிறவங்க திடீர்னு ஒரு கையில் தங்க வளையல் போட்டு காதில் ஒரு கமல் போட்டுட்டு வந்தாங்கன்னா, ஆஹா இவளுக்கு எப்படிடா தங்க வளையலும் அல்லேலூயா காதில் கம்மலும் எப்படி வந்தது, கழுத்தில் செயின் எப்படி வந்தது, நம்ம ஃபாலோ பண்ணுவோம் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு பைக் வாங்கிட்டா இது எப்படி வாங்கினாங்க அந்த பைக்கு, ஒரு விதமான போராமையோடு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் இல்லை, சில மக்கள் உங்களுக்கு போராமையே கிடையாது,
மெய்யாகவே என் சபை மக்களை நான் அப்படி எண்ணுகிறேன். உங்களுக்கு போராமை என்பதே இல்லை. யார் வாங்கினாலும் வாழ்த்துவீர்கள் நீங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு அல்லையா சொல்லாமா? யாராவது ஏதாவது ஒன்று வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாஷிங் மிஷின் அல்லது ஃப்ரிட்ஜு வந்து இறங்குதுன்னாக்கா பக்கத்து வீட்டுக்காரன் இது என்னடா பார்சல் அப்படின்ட்டு ஒரு மாதிரியா அப்படி வாட்ச் பண்ணுவாங்க பாருங்க. அந்த குணம் எல்லாருக்குமே இருக்குதுங்க. நம்மக்கிட்ட நிறைய இருந்தால் கூட அந்த குணம் இருக்கும். சிலர் நினைப்பாங்க நான் மட்டும்தான் வாழணும், மற்றவெல்லாம் ஒடுங்கி போகணும். அல்லேலூயா. நான் மட்டும்தான் வாழணும், மற்றவங்களாம் ஒடுங்கி போகணும் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. அதுபோல வேற சமயத்தார் அவன் வளர்கிற வளர்ச்சியை பார்த்து அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இவன் என்ன பண்ணுறான்? ஒரு ஜன்னல் திறந்துருக்குது அப்படின்ட்டு இவர் பல்லு தேய்க்கிற மாதிரி காலையில் வந்துட்டு அப்படியே அந்த ஜன்னலை எட்டி பார்க்குறாரு. இவர் கரங்களை உயர்த்தி அப்படியே மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். மறுபடியும் ஒரு 2 மணிக்கு மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான்? ஜன்னல் திறந்துருக்குது அப்படின்ட்டு அப்படியே ஒரு செடியை கிள்ளுற மாதிரி ஒரு செடி பிடுங்குற மாதிரி அப்படியே வந்து பார்த்துட்டா அந்த 2 மணி நேரத்தில் பகலில் அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு அல்லே சொல்லாமா? இரவு 10 மணிக்கு அவர் ஃபாலோ பண்ண அந்த ஜன்னலை திறந்தா மறுபடியும் 10 மணிக்கு வந்தால் அப்படியே கரங்களை நீட்டிட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இவன் 3 வேளை ஜபிக்கிறான் அப்படின்றது அவருக்கு புரிஞ்சிருச்சுங்க. யாருக்கு? எதிர் வீட்டுக்காரனுக்கு புரிஞ்சிச்சு. 3 வேளையும் ஜபிக்கிறான். அல்லேலூயா. ஜபிக்கிறதுனால வானத்திலிருந்து பணம் கொட்டுமோ? அவன் யோசிக்கிறான். வானத்திலிருந்து பணம் கொட்டுமோ அல்லது சபையிலிருந்து கட்டுக்கட்டாக கொடுப்பாங்களா? நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கிறோம், சபை எப்படி கொடுக்கும்? ஒரு அல்லையா சொல்லாமா? இவனுக்கு குழப்பம் தாங்க முடியலங்க, குழப்பம் தாங்க முடியல. தானியேல் ஜபிக்க ஆரம்பிச்சிட்டான். தானியேல் ஜபிக்க ஆரம்பிச்சா இருக்கிற சுகர் அது இதெல்லாம் ஓடிடும். ஜபிக்கிற தானியேலுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை கொடுப்பாருங்க. அதுவும் 3 வேளை ஜபிக்கிற தானியேலுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை நிச்சயம் கொடுப்பார். அவருடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. தானியேல் ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாலோ பண்ணுதுங்க. ஊர் உலகம் ஃபாலோ பண்ணுது. இவனுக்கு எப்படி வந்தது இந்த ஆசீர்வாதம்? தாவீது சொன்னார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்தோரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிக்கிறவர்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க. வேற யாருக்கு கிடைக்காதுங்க? ஜெபிக்கிற தானியேலுக்கு கிடைக்கும். ஜெபிக்கிற தானியேலுக்கு தேவன் அதை கொடுப்பார். வானத்தையும் பூமியும் படைத்தவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வேற யாருக்கும் வராது. ஜெபிக்காதவர்களுக்கு ஒத்தாசை வராதுங்க. ஜெபித்து பாருங்க. தானியேல் போல 3 வேளை ஜெபம் பண்ணி பாருங்க. ஒத்தாசை நிச்சயமா அவனை தேடி வரும். என் ஆண்டவர் உனக்கு விசேஷங்களை கொடுக்க அவரால் முடியும். அல்லேலூயா. நடக்காததை நடக்க வைப்பாருங்க, முளைக்காததை முளைக்க வைப்பாருங்க என் தெய்வம். அல்லேலூயா. ஆமா, நிறைவேறாததை நிறைவேற்ற வைப்பாருங்க. அவர் சர்வ வல்லவர். தானியேலின் ஜெபிக்கிற ஆவி உனக்கு இருந்தால் தேவன் உன்னை விசேஷமாக நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலின் ஆவி ஜெபிக்கிற ஆவி, தேவனை நோக்கி தினமும் 3 வேளை ஜெபிக்கிற ஆவி. அந்த கிருபை யாருக்கு இருக்கிறதோ அவர்களை நிச்சயம் தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். தானா கிடைக்குங்க, தானா வருங்க. உங்களை தேடி லேண்டு வரும், உங்களை தேடி வீடு வரும், உன்னை தேடி வருமானம் வரும், உன்னை தேடி வேலை வரும். அல்லேலூயா, ஆமீன். தேவன் உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். உன்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன், உன் களஞ்சங்கள் நிரப்பப்படும். அல்லேலூயா. நீ கையிடும் வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன். ஜெபிக்கிறவனுக்கு எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். எவன் ஜெபிக்கிறான் அவனை தேவன் உயர்த்துவாருங்க. அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வு வருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஜபம், 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 ஜபம்.
ஜெபம் உங்ககிட்ட இருந்ததுன்னா எதையும் வெற்றி பெறுவேன். வெற்றியின் வாழ்க்கையை நீ அனுபவிப்பேன். வெற்றியின் வாழ்க்கையை தேவன் உனக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? தேவனுடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லை. அந்நியர் இந்த தானியேலை கூர்ந்து கவனிக்கிறாங்க. இவனுக்கு எப்படி வந்தது? இவன் அனாதையாச்சே, இவன் மனைப்பிள்ளைங்க ரொம்ப ஏழ்மையானவர்களாச்சு. அல்லேலூயா. எண்ணி 4 வருஷத்துல 3ஆம் வருஷத்துல இடத்த வாங்கினா 2 வருஷம் பிறகு அவன் என்ன பண்றான்? வீடை கட்டி முடிச்சுட்டான். இது எப்படி வந்து அவனை ஃபாலோ பண்ணாக்கா அவன் கரங்களை உயர்த்தி தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறான். யாரெல்லாம் தேவனோடு பேசுகிறார்களோ அவளோடு என் தேவன் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேசுகளோடு பேசுகிற தேவன் அவர். நீ ஜெபம் பண்ணிப்பார், அவரோடு கூட பேசிப்பார், என் தேவன் நிச்சயம் உன்னோடு பேசுவார். உனக்கு என்ன நடக்க போதுன்னு தேவன் முன்கூட்டியே சொல்லுவாருங்க. உனக்கு நல்ல பரிசுத்தவான்கள், நல்ல பரிசுத்த வாட்டிகள் யாரா இருந்தாலும் விசுவாசிகளோடு தேவன் இன்றைக்கும் பேசுகிற சர்வ வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்காத ஆண்டவர் என் கூட பேசினாரு, அவருடைய கற்பனைக்கு கை கொள்ளாம தேவன் என் கூட பேசினாரு, இதெல்லாம் பொய்யுங்க. அல்லேலூயா. என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன். அல்லேலூயா. என்னோடு தேவன் பேசுகிற அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபம் பண்ணி பாருங்க, என் தேவனுடைய குரல் உன் ஆத்துமா கேட்கும். அல்லேலூயா. உன் காது இல்லைங்க, உன் ஆத்துமாவில் கேட்குங்க என் தேவன் பேசுகிறது. உன் ஆத்துமாவோட என் தேவன் பேசுவார். மகனே, நான் இதை செய்ய போகிறேன்றது நிச்சயம் பேசுவார். விசுவாசிக்கிறீங்களா? உனக்கு நான் இதை செய்ய போறேன், கட்டளையிட போகிறேன் அப்படின்ற என் தேவன் நிச்சயம் பேசுவார்ங்க. அல்லேலூயா. இந்த ஜெபிக்கிறவங்களுக்கு தாங்க அந்த அனுபவம் வரும். ஜெபிக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டான். பல்லு தேய்க்கிற மாதிரி ஜன்னல்கிட்ட வந்து பார்க்குறான். செடிகளை கிள்ற மாதிரி ஜன்னல்கிட்ட வந்து பார்க்குறான். நைட்டு 10 மணிக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. அல்லேலூயா. ஆமாம், நீ எப்படி வளர்கிற என்பதை மற்ற கண்கள் நம்மை பார்த்துட்டே இருக்கும். அல்லேலூயா. நமக்கு இருக்கிறது 2 கண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் 1000 கண்கள் நம்மை பார்க்கிறது. நீ வளர்ந்தா, கர்த்தருக்குள்ள வளர்றனா உன்னை 1000 கண்கள் பார்க்கும். சுற்றி உள்ள கண்கள் உன்னை பார்க்கும். அல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? தேவன் நினைச்சிட்டாருன்னா 1000 கண்கள் உன்னை பார்க்கிறதற்கு ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்க துவக்கிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஜெபம் ரொம்ப அவசியம். தானியேலின் பேர் தாங்க பாஸ்டர் வச்சாரு. வேதத்தில் இருக்கிற தானியேலை அறிந்த பிறகு நானும் அவரை போல மாற வேண்டும், நானும் ஆபிரகாமை போல மாறணும். அல்லேலூயா. நானும் யாக்கோபை போல தேவனை ஆராதிக்கணும், அவர் காலை பிடிச்சிடணும். நானும் மரியாதை போல அவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகம் நமக்குள்ள எழும்ப வேண்டும். அப்பதான் நம்ம மரியாதை, அப்பதான் நம்ம யாக்கோபு, அப்பதான் ஆபிரகாம். ஆபிரகாமின் தேவன் நமக்கு உதவி செய்ய வருவார். அல்லேலூயா. பேர் இருக்க சந்தோஷம்னு பேர் இருக்குங்க. ஆனால் அவங்க சீறிட்டே இருப்பாங்க பாருங்க. ஒரு சின்ன சண்டை வந்தால் கூட சீருவாங்க. சமாதானம்னு பேர் இருக்கும். அல்லேலூயா. வரவங்கெல்லாம் முடிய பிடிச்சி அடிப்பாங்க. ஸோ அப்படி அல்லங்க. பேர் கேட்டது போல நம் தேவனுடைய சமூகத்தில் கிருபை பெற்றுக்கொள்ளணும்.
அந்த கிருபை எந்த வழியாக வருது? ஜெபத்தின் வாயிலாக, தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிற வாயிலாக அந்த கிருபை நமக்கு கிடைக்கிறது. அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தானியேலை போல ஜெபிக்கணும், நானும் அவரை போல மாறணும். அந்த உணர்வு வந்த பிறகு 3 வருஷத்தில் தேவன் இடம் கொடுத்துட்டாரு. 2வது அதுக்கு பிறகு 5வது வசனத்தில் வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாருங்க. உலகத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா. 2வது செய்கிறான், அவர் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு பைபிளை கையில் எடுத்துட்டு அவன் சபைக்கு போக ஆரம்பித்தான். அவன் டெய்லி சபைக்கு போவார் இல்லையா? அப்போ இந்த மனுஷன், அந்த எதிர் வீட்டுக்காரன் இவனுக்கு சபையில் கட்டுக்கட்டாக கொடுப்பாங்களா அப்படின்ட்டு அவன் பின்னாடியே போக ஆரம்பித்தான். ஏன்னா இவருக்கு ஒரு வேலை சபையில் கொடுக்கப்பட்டதுனால, பாஸ்டருக்கு சபையில் கொடுக்கப்பட்டதுனால முன்கூட்டி போயிட்டு முன்னாடி உட்காந்துட்டு அவருடைய வேலைலாம் செஞ்சுட்டு இருப்பார். இவன் பின்னாடி வந்து நிற்கிறான், ஃபாலோ பண்ணுறாங்க. எதிர் வீட்டுக்காரன் அந்நியர் ஃபாலோ பண்ணுறான், பின்னாடி வந்து நின்றுட்டு இவன் என்ன தான் பார்க்குறான், என்ன தான் பணம் கொடுக்குறாங்க பார்க்கலாம். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். பின்னாடி வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கிறான். அவன் நல்ல தேவனை ஆராதிக்கிறார். அக்கம் பக்கம் பார்க்கல, ஆளை கண்டு மிரளலை. நம்ம பக்கம் பார்ப்போம், ஆளை கண்டு மிரளாமோ, ஓ அவர் வந்துக்கிறாரா, ஓ இவ வந்திருக்கிறாளா. அல்லேலூயா. நமக்கு சபையில் ஆராய வேண்டிய வேலை இல்லைங்க, ஆராதிக்கணுங்க. சபையை ஆராய்கிறவன் கெட்டு போயிடுவாங்க. சபையில் தேவனை ஆராதிக்கிற உயர்த்தப்படுவான். இந்த புத்தி, ஆராயிர புத்தி நமக்கு வரக்கூடாது. எந்த ஒரு மனிதனுக்கு சபையில் ஆராயிர புத்தி வருகிறதோ, அல்லேலூயா, எந்த மனுஷனுக்கு சபையில் 6000 புத்தி வருகிறதோ அவன் வளர முடியாது. யார் ஒருவன் ஆண்டவருடைய சமூகத்தில் 2 கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறார்களோ தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆராதிக்க வேண்டும். சிலர் கேட்பாங்க என்கிட்ட, அவங்க ஏன் வரல, உனக்கு ஏன் இந்த வேலை? அந்த அம்மா ஏன் வரல, உனக்கு ஏன் இந்த வேலை? உடனே நான் மனசில் சொல்லுவேன், சனினே உனக்கு ஏன் இந்த வேலை? புரியுதுங்களா? உனக்கு ஏன் இந்த வேலை? நீ ஏன் ஆராயிற? ஒழுங்க நீ வரைய ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பரிசுத்த ஓய்வினால சரியான நேரத்தில் நீ ஆராதிக்கிறாயா? அவங்க ஏன் வரல? அந்த வேலை உனக்கு என்ன? அல்லேலூயா. ஆராய்கிற வேலை செய்கிற ஒவ்வொருவரும் தலை மொட்டையாயிடுங்க. அவன் வீட்டில் ஒன்றுமே இருக்காது. ஒவ்வொரு காரத்துக்கு கையேந்த வேண்டிய சூழ்நிலை வரும். அதே நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நீ ஆராதிச்சு பாரு, என் தேவன் உனக்கு விசேஷங்களை கத்த தருவார். இனிமே யாருன்னா வரலன்னா என்னையும் பாசமாவும் கேட்கக்கூடாது. உனக்கு ஃபோன் நம்பர் இருக்கும், அவன் வீடு நல்லா தெரியும், நேராக ஆட்டோ பிடிச்சி போயிடு. எங்கே போயிடணும்? யார் வரலையோ அவங்க வீட்டுக்கு போ, அங்கே போய் கேட்டுக்க ஏன் வரல அப்படின்னு. எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு அலலியா சொல்லாமா? ஆராயிர வேண்டை வேண்டாம், ஆராதிக்கிற வேலை நமக்கு அவசியம். அவன் உள்ள வந்து ஆராதிக்கிறாங்க, இவன் பின்னாடி நின்று பார்க்குறான். ஆராதிச்சிட்ட பிறகு கடைசியாக பாசுக்கிட்ட நின்று முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரான். இவன் ஓரமாக நின்றுட்டு அவன் கையில் என்ன கட்டுக்கட்டாக என்ன கொடுத்தாரா என்னன்னு பார்க்குற, ஒன்றுமே இல்லை. மறுவாரமாக வந்து செக் பண்ணுறான். ஹல்லேலூயா. கடைசியில் அவன் எல்லாவற்றையும் கூட்டி கழிச்சு பார்க்குறான். இவன் தேவனை, இயேசுவை ஆராதிக்கிறதுனால அவர் இவனை ஆசீர்வதித்து வருகிறார் என்று புரிந்து கொண்டான். நடந்தது என்ன தெரியுங்களாங்க? அவனும் தேவனுடைய சபைக்கு வந்து அவனும் ஞானஸ்நானம் எடுத்து எனக்கும் தானியேல் என்று பெயர் வையுங்கள் என்றான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுவது. எனக்கும் தானியேல் என்று பெயர் வையுங்கள், நான் அந்நியனா இருக்கிறேன், கிறிஸ்துக்குள்ள நானும் வர வேண்டும், எனக்கும் தானியேல் என்று பெயர் வையுங்கள். வேதத்தில் ஒரு தானியேல், சபையில் ஒரு தானியேல், வெளியே ஒரு தானியேல். தானியேல் என்பது விசேஷமானதுங்க. என் இதயத்துக்கு பிரியமானவன். தானியேல் என்பது இருதயத்திற்கு பிரியமானவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கும் தானியேல் என்று பெயர் வையுங்கள், நானும் அந்த பரிசுத்தவானை பின்தொடர வேண்டும். ஃபாலோ பண்ணினதுனால அவன் தேவ கிருபை பெற்றாங்க. ஹல்லேலூயா.
உன்னை ஃபாலோ பண்ணும்பொழுது உன்னை போல ஒரு மனிதன் உருவாக வேணும். உன் பேரில் இன்னொரு மனிதன் உருவாகணுங்க. அதுதாங்க பெஸ்ட்டு. உன் பேரில் ஒரு மனிதன் உருவாக்கணும். உனக்கு என்ன பெயர் வச்சாரு தேவ மனுஷன், அந்த பேரில் உன்னுடைய சாட்சியை பார்த்து இன்னொருவன் உருவாகணுங்க. அதுதான் இல்லையே, தேவன் எவ்வளோ வேதனைப்படுவார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லாமா? அல்லேலூயா, பிரைஸ். 3வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்குள்ளும் தேசாதிபதிகளுக்குள்ளும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அதிகாரியாய் வைக்க ராஜா ஏற்படுத்தினான். இந்த ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வருதுங்க. ஜெபம் பண்ணி பாருங்க, அதிகாரியாக தேவன் உன்னை மாற்றுவார். நீ எங்கே வேலை செய்ய அங்கே அதிகாரியாக மாறிடுவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் மாப் போடுறதுக்காக ஒரு ஆஃபீஸ் போனாங்க, மேனேஜராக ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா, மேனேஜராக மாறிட்டான். எப்படிங்க அது? கர்த்தருடைய ஒத்தாசை. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒத்தாசை அனுப்பிட்டே இருப்பாருங்க. அது எப்படி தான் கிடைக்குன்னு தெரியாது. உன் தரம் உயரும், உன்னுடைய அந்தஸ்து பெருகும். அல்லேலூயா. ஆண்டவருடைய மற்றவங்க பார்க்கிறபடி வாய் மேல கை வைத்து கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதங்களை என் தேவன் அவர்களுக்கு தருவார், ஜெபிக்கிறவர்களுக்கு தருவார். அல்லேலூயா. நான் இந்த மாதிரி எவ்வளோ மெசேஜ் கேட்டிருக்கிறேன் என் லைஃப்பில். நான் எத்தனை தானியேலுடைய மெசேஜ் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு தெரியாத பைபிளா? எனக்கு தெரியாத வசனமா? அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவி அல்ல, தாழ்மையுள்ள ஆவி. அவனுக்குள்ள தேவ ஆவி இருக்கிறது என்பதை அவன் அறிந்து அவனை தேசத்திற்கு அதிகாரியாக வைக்க அவன் விரும்பினான். அல்லேலூயா. இங்கேயும் ஒரு போராமை நடக்குது, கீழே வாசிக்கலாம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. சொல்லமா? அவர் தேசத்துக்கு அதிகாரியா வச்சுட்டாரு அந்த ராஜா. அல்லேலூயா. அதிகாரியா வச்சுட்டாரு. கவனிக்கலாம், கவனிங்க. பைபிள்லாம் வாசிக்காதீங்க, என்ன பார்க்கணும். நான் இங்கே பிரசங்கம் பண்ணிவிட்டு நீ அங்கே பைபிள் வாசித்தினா உனக்கு பிரயோஜனம் இல்லை. உன் கூட தேவன் ஒரு முறை பேசுவார். அந்த 1 hour மெசேஜில் உன் கூட 1 நிமிஷம் பேசுவார். அந்த 1 நிமிஷத்துக்காக நீ காது கொடுத்து காத்திருக்கணும். சபையில் யார் ஜெபம் பண்ண, யார் பைபிள் வாசிப்பா? வீட்டில் வாசிக்காதவங்களாம் சபையில் வாசிப்பாங்க. அப்படி நம்ம வாசிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஜெபத்தை, அதாவது செய்தியை நம்ம என்ன ஆண்டவர் ஆவியானவர் என்ன என்னோட கூட பேச போகிறான், நீ அவளோடு பேசிட்டு ஒரு செகண்டில் உன்னோடு கூட பேசுவார் ஆண்டவர். அல்லேலூயா. நீ அங்கே வேதம் வாசிட்டுன்னா அந்த வார்த்தை வெளியே போயிடும். பிறகு உனக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் நம் வெறுமையாய் வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அல்லேலூயா. அவர் மேலே எல்லாம் பொறாமைப்பட்டாங்க. அப்புறம் மேலே வாசிக்கலாம். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு குற்றத்தையும் அவங்க பார்க்கல. நல்லா கவனி, ஒரு குற்றத்தையும் பார்க்கல. ஏன்னா அவன் மேலே என்ன இருக்குது? தேவ ஆவியானவர் இருக்கிறார். கவனிக்கலாம். தேவ ஆவியானவர் யாருக்குள்ள யார் மேலே இருக்கிறாரோ அவர்கள் குற்றம் செய்ய மாட்டார்கள். ஏன்னா ஆவியானவரால் அவங்க நடத்துகிறாங்க. அது ஒரு ஸ்பெஷல் இன்ஜின்ங்க அது. அல்லேலூயா, ஆமென். அவர்களை தேவ ஆவியானவர் நடத்துவார். குற்றம் செய்ய மாட்டார்கள், குற்றமாக பேச மாட்டார்கள். குற்றம் செய்ய மாட்டார்கள், குற்றமாக பேச மாட்டார்கள். தன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சரியாக நிறுத்துவார்கள். அது தானியேல் செய்திருந்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் யாரை குற்றப்படுத்தாதபடி, குற்றம் செய்யாதபடி நாம் தேவனுக்கு முன்பாக நின்றால் அது பெரிய பிளஸ்ஸிங்கை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அந்த குழந்தைய உட்கார வைமா, இல்லைன்னா நீங்கள் அந்த பக்கம் போயிடுங்கம்மா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தயவு கூர்ந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இனி எந்த குழந்தைங்க எழுந்தக்கூடாது, அவங்கள பார்த்துக்குங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? குற்றம் செய்ய மாட்டார்கள், குற்றமாய் பேச மாட்டார்கள்.
நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமா. பிறகு என்ன நடக்குது? அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை, இவனுடைய இல்ல, அவனுடைய தேவனை பற்றிய விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லமா? அவங்க எப்படி எப்படியே ட்ரை பண்றாங்க, இவங்கிட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. பாருங்க, பைபிள் சொல்லுது அவன் ஒரு குற்றமும் பண்ணலையா. அதாங்க இயேசப்பா அவனை எனக்கு பிரியமானவன் என்று சொன்னான். தானியேலே, நீ எனக்கு பிரியமானவன். சாதாரணமாக வராதுங்க இந்த பேரெல்லாம். அல்லேலூயா. இந்த பேரு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எடுக்கலாம். இந்த பெயர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எடுக்கலாம். என் இதயத்திற்கு ஏற்றவன், என் வீட்டில் எங்கும் உண்மை இல்லவன், எனக்கு பிரியமானவன். இன்றைக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவ, இந்த கடைசி காலத்திலும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த பெயரை எடுக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய இதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது எடுக்கலாம். நாம் 3 வேளை ஜெபிக்கும் போது எடுக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் மனசு சொல்லுது, என் காதில் கேட்குது, ஒரு வேளை ஜெபிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, இது வேற 3 வேளை நான் எப்படி ஜெபிக்கிறது? ஒரு அல்லேலூயா சொல்லம்மா, சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு வேளை ஜெபிக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்லை, 3 வேளை ஜெபிக்க எப்படி? ஒரு அல்லேலூயா சொல்லுமா. டைம் இல்லாதவர்களுக்கு தேவன் வரும் டைம் தெரியாதுங்க. டைம் இல்லை, ஜெபிக்க டைம் இல்லாதவர்களுக்கு தேவன் வருகிற டைம் தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய எக்கால சத்தம், அவருடைய அழைப்பின் சத்தம் காதில் விழாது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது தேவன் மகிமைப்பட இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்கலாங்க. எப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கைங்க. அல்லேலூயா. வாழ முடியாது, ட்ரை பண்ணலாம். இனிமேல் ட்ரை பண்ணலாம். இதுவரையும் விட்டுடுங்க, இனிமேல் ட்ரை பண்ணலாம். பண்ணலாமா முடியாதா? அல்லேலூயா. பண்ணலாமா கூடாதா? அல்லேலூயா. ஒரு மனுஷன் இதே சபையில், ஒரு நல்ல பெரிய சபையில் பாஸ்டருக்கு முன்பாக அவர் செய்கிற வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பார். காலையில் ஆராதனைக்கு முன்பாக 1 மணி நேரத்துக்கு முன்னே வீட்டு சபைக்கு வந்துடுவார். அங்கே இருக்கிற ஸ்பீக்கர், ஆம்பிளிஃபையர், மற்ற பாய் போடுறது எல்லாமே அவர் தான் செய்வார். அல்லேலூயா. சபை முடிகிற வரையிலும் பாஸ்டருக்கு அவர் தான் தண்ணி எடுத்து வைப்பார், அவர் தான் எல்லாமே ஏ டு செட்டு எல்லாமே அவர் பாய் போடுறது, பெருக்கிறது முதல் கொண்டு அவர் தான் செஞ்சிட்ருப்பார். கவனிங்க, அவர் வேலை செய்கிறதுனால மெசேஜ் அவர் கேட்கவே முடியாது. அவர் மெசேஜ் கேட்டது காதில் விழும், ஆனால் ஆத்துமா அதை தியானிக்காது. எவ்வளவு காலமாக இருக்கிறார்? கிட்டத்தட்ட 25 வருஷமாக அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட 25 வருஷமாக அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அவரால் செய்தி கேட்கவே முடியாது. அந்த வேலை இந்த வேலை கரெக்டாக அவர் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் அவருடைய வேலை. செய்திக்கு அவருடைய இதயம் போகலை, செய்தி கேட்கறதுக்கு அது அவருடைய இருதயம் ஒத்து உழைக்கல. அல்லேலூயா. ஒரு நாள் அவருக்கு ஒரு பலவிதமான பலவீனங்கள் அவருடைய சரீரத்தில் உண்டானது. அப்பொழுது நான் 25 வருஷமாக கவனிக்கலாம், 25 வருடமாக நான் சபையை நான் இதுவரையிலும் விட்டது இல்லை. என்னை கொண்டு போய் அவங்க பாஸ்டருக்கு முன்பாக அவருடைய சபையில் என்னை உட்கார வைங்கள் என்றார். அவருடைய பிள்ளைகள் அவரை கூட்டிட்டு அவரை அலக்கா தூக்கிட்டு கொண்டு போயிட்டு பாஸ்டருக்கு முன்பாக சபையில் உட்கார வைத்தார்கள். அவரால் நடக்க முடியல. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பாஸ்டர் பிரசங்கிக்கிறார். அப்பொழுதுதான் அவர் பிரசங்கம் என்னது என்பதை அவர் கேட்கிறார். 25 வருஷங்களாக பிரசங்கம் கேட்டிருக்கிறார். ஆனால் அவர் ஆத்துமாவில் அது தொடலை. பற்பல வேலைகளை செஞ்சிட்ருக்கிறாரு. அவருக்கு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, சரீரத்தில் பலவீனம் வந்த பிறகு, தம்பி, நான் இதுவரையிலும் சபையை நான் விட்டதில்லை, ஆகையினால் எனக்கு பலவீனங்கள் இருக்கிறது, நடக்க முடியல, என்னை தூக்கிட்டு போய் சபைக்கு முன்பாக என்னை உட்கார வையுங்கள் என்றார். உடனே அவரை தூக்கிட்டு போய் சபைக்கு முன்பாக உட்கார வைத்தார்கள்.
அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கம் ஓடுகிறது. உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? மகனே மகளே, உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆனது? 5, 10, 15, 20, 25, 30, 35 வருடம் ஆனது. எனக்காக நீ என்ன செய்தாய்? என்ன கனி கொடுத்தாய் என்று பாச பிரசங்கிக்கும் போது பிரசங்கம் ஓடி வருகிறதை இந்த மனிதன் அப்பதான் என்று பார்த்து, அல்லேலூயா, ஆமேன், எனக்காக தேவன் மரித்தார், நான் அவருக்காக ஒன்றுமே செய்யலையே. தேம்பி அழ ஆரம்பித்தான். 25 வருடமாக நான் சபையில் இருந்தோம், ஒரு ஆத்துமா என் தேவனுக்காக நான் ஒரு கனி கொடுக்காமல் நான் பின்வாங்கி போனது என்ன என்று அவன் கண்ணீரோடு தேம்பி அழ ஆரம்பித்தான். தேம்பி அழ ஆரம்பித்தான். என் தேவனுக்காக நான் ஒன்றும் செய்யவில்லையே, என் ஆண்டவருக்காக நான் ஒரு கனி கொடுக்கலையே என்று அந்த பலவீனம் வந்த பிறகு தேங்க ஆரம்பித்தான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சில வேளைகளில் திருச்சபையில் இப்படிப்பட்ட பிரசங்கிக்கும் போது சில மனிதர்கள் அந்த பிரசங்கத்தை தட்டி விடுவார்கள். அந்த சரியான நேரம் வரும்போது மூக்கு நோண்டுவான், பேன் இருக்குதான் தலையை சொருவான், காதில் கை விட்டு அப்படியே ஆட்டுவான். புரியுதுங்களா? கையெல்லாம் நல்ல சரியா இருக்குதுன்னு பார்ப்பான். அந்த சத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை அலை தட்டுவார்கள். அப்போதான் வேதத்தை வாசிப்பான். பக்கத்தில் இருக்கிற குழந்தைக்கு கொண்டு மடி மேலே வச்சுக்குவாங்க. பல காரியங்கள், பல சிம்டம்ஸ் வருங்க. அதே நேரத்தில் பிரசங்கிக்கப்படும் பொழுது, உனக்காக நான் மரித்தேன்னு, எனக்காக நீ என்ன செய்த? இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இவன் உள்ளத்தில் நினைச்சு குமுறி, ஆண்டவரே, நான் உனக்கு ஒன்றுமே செய்யலையே டாடி, நான் ஒரு கனி கொடுக்கலையேப்பா, இத்தனை வருடங்கள் நான் சபைக்கு வந்த ஒரு கனி கொடுக்கலேன்னு அவனுடைய உள்ளம் உடைக்கப்பட்டு அதே நேரத்தில் உட்கார்ந்து, டேடி நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னானா, ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்து அவன் குடும்பத்தையே ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்து அவனை ஆசீர்வதிக்கிறவராக மாற்றுவார்க. அப்படி இல்லை, சொரியறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அவன் உள்ளம் உடைக்கப்பட்டு, நான் என் தேவனுக்கு ஒன்றும் செய்யவில்லையே என்று அவன் உள்ளம் உடைக்கப்பட்டு கண்ணீரோடு அந்த டைமில் அவன் தலை குனிந்து ஆண்டவர்கிட்ட, டேடி நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், இத்தனை வருஷம் ஆகியும் நான் உனக்கு ஒன்றுமே செய்யலை டாடி, ஒரு கனி கொடுக்கல, சாரி டாடி, இனிமேலாவது என்னை ஆசீர்வதியும் என்று சொல்வான். ஆனால் தேவன் அவன் மேல் இறங்குவான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பான். அந்த மனிதன் கண்ணீர் விட்டு ஓன்னு கதறி அழுதான். சபையில நான் முக்கியமானவன் தான், ஆனால் கனி கொடுக்கவில்லையே. அன்றைக்கு தான் அவனுக்கு புரியுது, சபையில நான் எல்லாம் செய்தேன், ஆனால் கனி கொடுக்கவில்லையே. சபையில பாய் போட்டேன், தசம பங்கு கொடுத்தேன், பொருத்தனை பண்ணினேன், எல்லாவற்றையும் செய்தேன், ஆனால் கனி கொடுக்கவில்லை என்று உள்ளம் உடைக்கப்பட்டு அவன் மனம் கசந்து அழுது மீண்டும் அவனை தூக்கிட்டு போனாங்க வீட்டுக்கு. அவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான், சுகமடைந்தான். பிறகு அவன் எழும்பி நின்று தேவனுக்கு விசேஷமான கனிகளை கொடுக்க ஆரம்பித்தான். இதற்கு என்ன? ஜெபம். உள்ளம் உடைக்கப்பட்ட ஒரு ஜெபம் வரணுங்க. வாழ்க்கையில் உள்ளம் உடைக்கப்படுகிற ஒரு ஜெபம் என்றைக்கு உனக்குள்ளே, ஒரு மனிதனுக்குள்ள, ஒரு கிறிஸ்தனுக்குள்ள வருகிறதோ, அன்றைக்கு அவன் இலை விட்டு பூ பூத்து கனி கொடுக்க தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். இது ஏற்றுக்கணுங்க, இது இங்க ஏற்றுக்கணுங்க. அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை இங்க ஏற்றுக்கொள்ளும் போது தாங்க, இங்க உள்ள உடைஞ்சாதாங்க தேவன் உள்ள வருவார். அல்லேலூயா. உள்ள உடையணும். அல்லேலூயா. சிலர் அசட்டை செய்வாங்க, பல சிம்டம்ஸ் வரும். அல்லேலூயா.
மனமுடைந்து கேட்கும்போது தேவன் மெய்யாகவே ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். தேவனுடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. இவர்கள் எல்லாரும் தானியேலை செக் பண்ணுறான், ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியல. பிளான் பண்ணுறானுங்க. என்ன பிளான் பண்ணுறானுங்க? இவன் தேவனுடைய விஷயத்தில் இவனை குற்றம் கண்டுபிடிக்கலாம ஒழிய வேற ஒன்றுமே பண்ண முடியாது. நல்ல நல்ல அழைச்சி ஆராய்ஞ்சு விடை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க வாசிக்கலாம். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்யப்பட வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அல்லே சொல்லமா. அவன் சொல்கிறான், நாங்கள் எல்லாம் ஆலோசனை பண்ணியிருக்கிறோம். ஒரு மாதம். அவனுக்கு எவ்வளோ டெக்னிக்கலாக வரானுங்க பாருங்கள். இந்த டெக்னிக்கலாக வேலை செய்யங்களை கண்ட ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அல்லேலூயா. டெக்னிக்கலாக வரானுங்க பாருங்கள். ஒரு மாதம், ஒரு வருஷம், 3 வருஷம்னா கூட அந்த 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 ராஜாவுக்கும் கொஞ்சம் மூளை இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மாதம் உண்மை தவிர யாருமே வணங்கக்கூடாதான். அவரும் சொன்ன ஒரு மாதத்துக்கா இந்த காரியம் அப்படியாவது யோசிக்கல. அவரும் யோசிக்கல. ரைட்டு, பிரதானிகளை வந்தோன்னே ஓகே பண்ணிட்டார். வாசிக்கலாம் கீழே. இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு எதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். ஒரு அல்லே சொல்லமா. பிறகு கீழே வாசிக்கலாம். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளையை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். ஒரு அல்லே சொல்லமா. இப்ப என்ன கையெழுத்து வச்சிருக்கிறாங்க, என்ன முத்திரை போட்டிருக்கிறாங்க? யாரும் ராஜாவை தவிர ஒரு மாதம் யாரையுமே வணங்கக்கூடாது. இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் மூளை இல்லைன்னு நினைக்கிறேன். என்னடா இந்த சட்டம், ஒரு மாதத்துக்கு நான் முத்திரையிடணும், ஒரு மாதத்துக்கு இதுக்கு கையெழுத்து போடணும், ஒரு மாதத்துக்கு அந்த பத்திரத்தை உருவாக்கணும். அவரும் நினைக்கல. எல்லாம் வந்து ராஜா மேலே சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், உங்களை வந்து வாழ்த்துட்டு உங்கள் வீட்டு வாசலில் வந்துட்டு, அக்கா நீங்கள் எப்படிங்க்கா, அக்காங்க நீங்கள் எப்படிங்க்கா, நீங்கள் வாழ்கக்கா, வாழ்கக்கா, வாழ்கண்ணா, அண்ணா வாழ்க, அண்ணா வாழ்க, அக்கா வாழ்க அப்படின்ட்டா காப்பி கொடுக்குறதா பதில் ஜூஸ் இல்லை கொடுப்போம் வந்தவங்களுக்கு. சாதாரண சாப்பாடு போடுறத விட நான் போயிட்டு உங்களுக்கு ஆம்பூர் பிரியாணி வாங்கின்னு வரேன்னு பிரியாணியில் கொடுப்போம். ஏன்னா வாழ்த்துறாங்களே. இன்றைக்கி வாழ்த்த நிறைய பெற்றுக்கலாங்க. அதை விட இன்னொன்று சொல்கிறேன் கவனிங்க. அவங்களுக்கு யாருக்காவது பிடிக்காதவங்களை போயிட்டு நீங்கள் சொல்லி, அதை மூஞ்சப்பாரு, அதை கண்ணப்பாரு, அது வாயப்பாரு, அது மூக்கப்பாரு, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலக்கா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அவங்களுக்கு பிடிக்காத ஆளை உங்களுக்கு மாலையே போட்டுருவாங்க. உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க? மாலையே போட்டுருவாங்க. ரெண்டாவது, நீங்கள் கேட்குறதெல்லாம் சாங்ஷன் ஆகிடும். அவங்களுக்கு பிடிக்காத ஆளை நீங்கள் போய் பேசி பாருங்க. அல்லேலூயா. 1000 லட்சம் கேட்டால் கூட கிடைக்குங்க உங்களுக்கு. ஒரு இதுதான் டெக்னிக்கல். ஃபர்ஸ்ட் சொன்னேன், இது டெக்னிக்கல். அவங்க கிட்ட வாங்குறதுக்கு ஒரு டெக்னிக்கல். இதெல்லாம் ரொம்ப நாள் இருக்காதுங்க. அது சாப்பிட ஏதாவது வயிற்றில் ஏதாவது ஒன்று வீங்கிக்கணும், வெளியே வரும். ஏன்னா அநியாயமாக சாப்பிட்றது இல்லையா? ஒரு அல்லே சொல்லாமா. இந்த ஒரு வேலை எங்கேயுமே செய்யக்கூடாதுங்க. அவனுங்க செய்கிறானுங்க. இந்த வேலை யாரும் நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க யாருக்கும் செய்யக்கூடாது. ஒருவரை குற்றப்படுத்தி அவர்கிட்ட ஏதாவது காசுக்கு இச்சைட்டு, அவளுடைய பணத்துக்கு இச்சை வைத்து அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது, அது ரொம்ப கொடூரத்தை நமக்கு கொடுக்கும். அது வேண்டாம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. தானியேலை போல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கொடுப்பார். எங்க தானியேல் பேர் வச்ச உடனே தானியேலை போல மாறணும் அப்படின்னு ஜெபிக்க உடனே தேவன் அவனை ஆசீர்வதிச்சாங்க. அதை உற்று பார்த்து ஃபாலோ பண்றப்ப எனக்கும் தானியேலின் பேர் வைங்க. என்னங்க சாட்சி, எப்படிப்பட்ட சாட்சிங்க அது? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. 3 வேளை ஜெபிக்கிறதுக்கு இவ்வளோ கிருபை கொடுக்குறாருன்னா, ஆண்டவர் நீ 6 வேளை ஜெபம் பண்ணா எப்படி கொடுப்பாரு ஆண்டவர் உனக்கு? ஜெபம் இல்லையே. அல்லேலூயா. ஜெபம் இல்லையே.
ஜெபிக்கும் மனிதன் சோர்வதில்லை, ஜெபிக்கும் மனிதன் அயர்வதில்லை, ஜெபிக்கும் மனிதன் சோர்வதில்லை, ஜெபிக்கும் மனிதன் அயர்வதில்லை. ஜெபத்தை கேட்பவரே உந்தன் ஜெபத்தை கேட்டிடுவார். ஜெபத்தை கேட்பவரே உந்தன் ஜெபத்தை கேட்டிடுவார். ஜெபமே ஜெயமே, ஜெபமே ஜெயமே, ஜெபமே ஜெயமே, ஜெபமே ஜெயமே, ஜெய கொடியேற்றிடுவோம், ஜெபத்தால் ஜெகத்தினை ஜெயித்திடுவோம். நாம் ஜெய கொடியேற்றிடுவோம், ஜெபத்தால் ஜெகத்தினை ஜெயித்திடுவோம். என்னை நோக்கி கூப்பிடு என்று கூறின தேவன் மாறுவதில்லை. என்னை நோக்கி கூப்பிடு என்று கூறின தேவன் மாறுவதில்லை. உனக்கு பதில் கொடுத்து உந்தன் தலையை உயர்த்திடுவார். ஆமென். உனக்கு பதில் கொடுத்து உந்தன் தலையை உயர்த்திடுவார். ஜெபமே ஜெயமே, ஜெபமே ஜெயமே, ஜெபமே ஜெயமே, ஜெபமே ஜெயமே. நல்ல பாருங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப நான் அன்போடு கேட்க ஜெபம் இருக்குதா? என்னங்க காலை ஒண்ணுமே காணோம். ஜபிக்கிறவங்க கிட்ட ஜபம் இருந்தா என்ன பண்ணணும்? நீங்க ஜபம் இருக்கிறவங்க கை தூங்க பார்க்கலாம். அப்ப நிறைய பேர் கை தூக்குறீங்களா? ஏன் தூக்கல? ஜபம் இருந்ததுன்னா நீ கேட்கறது கிடைக்கும். சும்மா அரை ஒரு ஜபம், 10 நிமிஷம் ஜபம் இல்லை, 1 hour, ஒரு நாளைக்கு 1 hour-ஆவது அவருடைய சமூகத்தில் போகணும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்கு வீட்டை பூட்டி ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். உன் கதவை தாளிட்டு ஜெபம் பண்ணு. அது என்ன அர்த்தம்? ஆவி என்ன சொல்கிறார்? இந்த உலகம் எனக்கு வேண்டாம். இந்த உலகத்தை வெளியே தள்ளி கதவு பூட்டிட்டு திரும்பிட்டு எனக்கு இயேசு கிறிஸ்து போதும், அவருடைய பாதத்தை நீ உறுதியை பற்றிக்கொள்ளு. உன் வாழ்க்கையை தேவன் செழிப்பாக கொண்டு வர அவரால் முடியும். இந்த உலகம் எனக்கு வேண்டாம். ஏன் கதவு சாத்த சொல்றாரு? கதவு சாத்தாம அவருக்கு கேட்காதா? ஆண்டவருக்கு கேட்க, இந்த உலகமே எனக்கு வேண்டான்னு சாத்தணும். நீ பின்னாடி திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் சேவர் பக்கமாக உன் முகத்தை திருப்பி தேவனை நோக்கி நீ ஜெபம் பண்ணுவே. ஆனால் ஆண்டவர் அந்தரங்க அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் வெளியரங்கமாய் பலன் கொடுக்க அவரால் முடியும். ஜெபம் ரொம்ப அவசியங்க. ஜெபிக்கிறவங்க எல்லாவற்றையும் கேளுங்க, கொடுப்பாரு. ஜெபிக்காதுங்க ஆண்டவர்கிட்ட கேட்கவே விரும்பாதீங்க. ஏன்னா கேட்டாலும் கிடைக்காது. ஒரு அல்லே சொல்லம்மா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படி ஒரு சட்டம் பிறந்தும் கூட தானியேலே வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதுதான் ஆவியானவர் சபைக்கு சொல்றார். உன்னுடைய பலவீனம் நீங்க உன் கதவை பூட்டி ஜெபம் பண்ணு. உன் தரித்திரம் நீங்க உன் கதவை பூட்டி ஜெபம் பண்ணு. உன் நோய் நீங்க உன் கதவை பூட்டி ஜெபம் பண்ணு. உன் பிரச்சனை நீங்கனா உன் கதவை பூட்டி ஜெபம் பண்ணு. கதவு பூட்டுகிறது உலகம் எனக்கு வேண்டாம், சொந்த பந்தம் எனக்கு வேண்டாம், அல்லேலூயா, தவறான உறவுகள் எனக்கு வேண்டாம், என் தேவன் ஒருவர் போதும் என்று நீ ஆண்டவருடைய சமூகத்தில் கதவை பூட்டு ஆண்டவரோடு கூட நீ பேசுவாயானால் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க அவரால் முடியும். இன்றைக்கு 1000 கண்கள் உன்னை பார்க்க செய்வாருங்க. ஆண்டவர் சொல்ல, மரித்தேன், இதோ சதா காலங்களிலும்
உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறவரை அல்லேலூயா 24 சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை பணிந்து கொண்டார்களாம். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஞானம் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொள்ளும் பொழுது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இருப்பாரா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பத்திரம் போடப்பட்டது, முத்திரை போடப்பட்டது என்று அறிந்தும் அவர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம எப்பொழுதும் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க நினச்சிட்டாங்க ரொம்ப டெக்னிக்கலாக வேலை பண்ணுறேன் நான். ஒரு கூட்டம் அந்த பிரதானி கூட்டம் நினைக்குது டெக்னிக்கலாக வேலை பண்ணுறோம். அல்லேலூயா, இனி இவனை விடக்கூடாது. தானியேல் மேலே ரொம்ப கடும் கோபம் கொண்டு இந்த வேலையை செய்கிறாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு யாராவது ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு யாராவது இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக செய்கிறாங்கன்னா அதை பற்றி பயப்படாத. வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் கூட்டப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஜெபிக்காதவங்கள சொல்லல வேதம். ஜெபிக்கிறவர்களை அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுக்குள்ள குறித்து சொல்லுங்க. நீங்கள் எல்லாம் ஜெபிக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லாமா? நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேலை தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பார்த்துட்டாங்கப்பா, குற்றம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு அல்லே சொல்லாமா? குற்றம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. குற்றம் குற்றம் குற்றமே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ரோட்டில் நான் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஒன்வேல வந்துட்டான். உடனே ஒரு போலீஸ் போயிட்டு அந்த சாவி எடுத்துட்டு 2 பேர் அவனை சூழ்ந்துக்கிட்டாங்க. அவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. பெரிய கள்ளக்கடத்தில் பிடிச்சிட்டாங்க 2 பேரும். ஒன்வேல வந்தேன், அர்ஜென்ட்டுக்கு போகிறேன், இதில் என்ன இருக்குது? பெரிய கள்ளக்கடத்தில் கண்டுபிடிச்சிட மாதிரி நீங்கள் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இது என்னங்கன்னு கேட்குறான். இது மனிதனுடைய தன்மைங்க. இன்றைக்கு அவர்கள் ஒரு பெரிய குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க தானியேல் மேலே. அவங்க என்ன பண்ணுறாங்க? பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாயத்தை குறித்து எந்த மனுஷனாலும் வாசிக்கலாமா? எந்த மனுஷனாலும் பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீ கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். ஒரு அல்லே சொல்லமா? நல்லா கவனிக்கணும். நீர் கையெழுத்து விடவில்லை, நீ கட்டளை இடவில்லையா, நீ கையெழுத்து போடலையா? போட சொன்னது இவனுங்க. புரியுதுங்களாங்க? 1 மாதம் மட்டும் உம்மை தவிர யாரும் வணங்க கூடாது அப்படின்னு அதை யோசிக்காத ராஜா தன்னை குறித்து ஆஹா ஓஹோன்னு இப்படிப்பட்ட காரியங்கள் என் மேல இவ்வளவு விருப்பப்படுறாங்களே யாரு? பிரதானிகள் என்று எண்ணி அதை யோசிக்காம கையெழுத்து போட்டவன். நம்ம கூட சில வேலை நேரங்களில் கையெழுத்து போட்டுருவோங்க, யோசிக்கிறதே இல்லை. சில நேரத்தில் கையெழுத்து போட்டுருவோம் பாவம் செய்ய. யோசிக்காமல் கையெழுத்து போட்டுருவோங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், சரி நான் உன் கூட வரேன், சரி நாங்கள் வந்து உன்னை மீட் பண்ணுறேன். யோசிக்காமல் கையெழுத்து போட்ட பிரச்சனை வந்துடுங்க. பாவ காரியங்களை யோசிக்காம ஒத்துக்காதங்க. ஆண்டவரை நாம் முழு மனதோடு நோக்கி பார்க்கும்போது தேவன் விசேஷங்களை செய்வார். இந்த மாதிரி சில ஊழியக்காரர்கள் கூட மாட்டிட்டு இருக்கிறாங்க, யோசிக்காம கையெழுத்து போட்டு. ஒரு அல்லே சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையெழுத்து போடாத சபையே வீணா வரும், பிரியா வரும். ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிளாக வரும், எனிதிங் ஃப்ரீ என்ற மாதிரி வருங்க. கையெழுத்து போட்டுறாதீங்க, நிலைமை மாறிடும். தேவன்கிட்ட இருந்து நமக்கு ஒன்றுமே கிடைக்காதீங்க. பிறகு பல உபவாசம், பல காரியங்கள், பல கெஞ்சி கூத்தாடி அல்லேலூயா ஆண்டவரே என்று சொல்லி அவர்கிட்ட நெருங்கி மீண்டும் அவர்கிட்ட நம்ம நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகிடுங்க. அல்லேலூயா.
இந்த காலத்தில், இந்த கடைசி காலத்தில் யார் கூப்பிட்டாலும் கையெழுத்து போடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாவ காரியங்களில் யார் உன்னை கூப்பிட்டாலும், எவ்வளோ பணம் கொடுத்து கூப்பிட்டாலும், எவ்வளோ பொருளிட்டு கூப்பிட்டாலும், தங்க கொடுத்து வெள்ளி கொடுத்து வைடூரியத்தை கொடுத்து கூப்பிட்டாலும் கையெழுத்து விட்டுறாத. போட்டின்னா உனக்கு டேஞ்சர் வரும். பிரச்சனை வந்துடுங்க, குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுங்க. கணவன் மனைவி இதனால எத்தனை குடும்பங்கள் கெட்டு பிரிந்து போயிருக்கிறது, குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது கையெழுத்து எடுக்கிறதுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. கழுத்துனா பேனத்து போடுறதா, மனசில் போடுறல்ல, அதுதான் டேஞ்சர். எவ்வளோ பேர் இன்றைக்கு டேஞ்சரை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் மகிமைப்படுவான். ஜபத்தை தவிர வேறொன்றும் செய்யாதே, ஜபத்தை தவிர வேறொன்றும் செய்யாதே, ஜபத்தை தவிர வேறொன்றும் செய்யாதே. என்ன வந்தாலும் புருஷன் அடிக்கிறானா ஜபம் பண்ணு, மனைவி டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ ஜபம் பண்ணு, பிள்ளைங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ ஜபம் பண்ணு. ஜபம் 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 வெற்றியை தரும். அல்லேலூயா. நீ பண்ணுகிற ஜபம் உனக்கு வெற்றியை கொடுக்குமா. உன்னை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. அதாவது பக்க வழியை நுழைந்து வருகிறதுக்கு உன் மனதாறு நீ கையெழுத்திட்டுறாத, மனசில் ஒத்துக்காத. அல்லேலூயா. அது ரொம்ப பிரச்சனை வரும். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒரு அல்லையே சொல்லாமா? அல்லேலூயா. ஆமாம். நீ நல்லா இருக்கணும்னா, நீ பரலோக ராஜ்யம் வரணும்னா இந்த உலகம் போதுமா? அப்படியா? இந்த உலகம் போதுமா? எது போதும் சொல்லுங்க. ஏசப்பா போதும். இந்த உலகம் போதாதுங்க, இயேசு ஒருவர் போதும். நீ பண்ணி பாருங்க, உங்கள் குடும்பத்தை நல்லா நடத்தி வரலாங்க, நல்ல மேலே வரலாங்க. அல்லேலூயா. நான் உன்னை மேட்டின் மேல் வைப்பேன்னு சொன்னாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம், கண்மலையின் மேல் நிறுத்துவேன். எல்லாம் ப்ராமிஸ் வேடுங்க. அது நீங்கள் அதேபடி பண்ணி பாருங்க, நீங்கள் கண்மலையின் மேலே இருப்பீங்க. அல்லேலூயா. தானியேலின் பேரை வச்சோன்னே தேவன் அப்படி ஆசீர்வதிச்சார். அதை கூர்ந்து கவனித்து ஃபாலோ பண்ணோம்னா எனக்கும் தானியேலின் பேர் வைங்க. என்ன ஆச்சரியங்க அது. அல்லேலூயா. நம்ம ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தேவன் மகிமைப்பட நல்லவரா, அந்த கிருபை உள்ளவர்களாக இருக்கிற. இங்கேயும் கைது போட்டுறக்கூடாது. உன் மனசில் ஓகே சொல்லிடாத. குடும்பம் பிரிஞ்சிடும், பிரச்சனை வந்துடும். அல்லேலூயா. பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கடைசியில் ஒரு பொண்ணு எனக்கு தெரிஞ்சதுங்க, சின்ன அழகாக இருப்பா, எங்கள் சொந்தத்தில் ரொம்ப அழகாக இருப்பா. 1 2 3 4 5 6 7 எண்ணிக்கடங்காத பாவங்கள். கடைசியில் என்ன பண்ண தெரியுங்களா? அவன் மனது நிம்மதி இல்லை. இவ்வளோ பாவம் செஞ்சு சந்தோஷமாக இருக்கணும்ல, ஆனால் இவ்வளோ வெற்றி பெற்றுக்கிற பாவத்தில் அப்படி இல்லைங்க. கடைசியில் அவள் நொந்து போயிட்டு கரிசன் எடுத்துட்டு தலைமையில் ஊட்டி பற்ற வச்சுட்டு எரிஞ்சே செத்தாங்க. எரிஞ்சே செத்தா. பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அந்த படி நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. ஜெப வழியில் தானியேலை போல நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? அல்லேலூயா. உன் மனசு கெட்டு போச்சுன்னா 1 2 3 4 எண்ணிக்கையில் பாவம் வந்துருச்சுன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா சத்துருனை நேராக எங்கே கொண்டு போய் வைப்பான்? கரேஷன் எடுத்துக்கோ அப்படின்னுமா, கயிறு எடுத்துக்கணுமா. அல்லேலூயா. ஆமாம், டிக்20 வாங்கிக்கணுமா, குடியணுமா. நல்லா இருக்கும் உடம்பு, குடி, உடம்பு சூப்பராக வரும், குடியணுமா. நீ போட்டு தொங்கி பாரு, அவ்வளோ எசுவாக இருக்கும் உனக்கு சரீரத்துக்கு. அப்படியே அதை விசேஷமாக காட்டுவான். அல்லேலூயா. வேணாங்க, தயக்குறதும் ஆத்துமாவில் யாருக்கும் சைன் பண்ணி கொடுத்துடாத. அல்லேலூயா. போதும், வாழ்ந்தது போதும், நடந்தது போதும். தேவனோடு கூட நம் இதயத்தை கொடுத்து இனிமேலாவது நாம் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் ஜீவிக்கும்போது ஆண்டவர் மகிமைப்படுவார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்புறம் வாசிக்கலாம். அவர் அந்த காரியம் மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினமும் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லமா. ஹல்லேலூயா.
இப்பதான் அந்த மடைய ராஜாவுக்கு புரியுது. என்னடா ஒரு மாசத்துக்கு யாரும் உண்மை தவிர உலகத்தில் இருக்க நாட்டில் இருக்க யாரும் வணங்கக்கூடாது அப்படின்னு நான் கையெழுத்து விட்டது. அல்லேலூயா, கையெழுத்திட்டது. அப்பதான் அவனுக்கு புரியுது. ஒரு மாசத்துக்கு. இது எவ்வளவு டெக்னிக்கல் பாருங்க. ஒரே ஒரு மாசத்துக்குங்க. காலம் முழுதும் இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது 1 வருஷம் 2 வருஷம்னாலும் பரவாயில்லைங்க. ஒரு மாசத்துக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சாத்தான் கூட அப்படித்தாங்க நம்ம இதயத்தை ஏமாற்றுவான். ஒரு நிமிடத்தில் உலகை காட்டுவான், மறு நிமிடத்தில் பணிய சொல்வான். ஒரு நிமிடத்தில் உலகை காட்டுவான், மறு நிமிடத்தில் பணிய சொல்வான். பணிந்திடாதே, நீ ஒத்து போகாதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். பணிந்திடாதே, நீ ஒத்து போகாதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே, நான் கொடுக்கும் அடி சாத்தானுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே, நான் கொடுக்கும் அடி சாத்தானுக்கே. இந்த கடைசி காலத்தில் நம்ம அப்படி இருந்துட்டா மெய்யாகவே தேவனுடைய வருகையின் சத்தம் நம் காதில் விழும். தேவன் நம்மை காப்பாற்றுறதுக்கு அது எதுவாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு மாதம் 1 நிமிஷம் உலகத்தை நம்முடைய இதயத்தையே ஏமாத்திடுவான். 1 நிமிஷத்தில் ஏமாத்திடுவான். அதனால் ரொம்ப ஜாக்கிரதை, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் வலது கரத்தை பிடிக்கும். ஆண்டு உன்னை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரிலே தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பதாங்க அவனுக்கு புரியுதுங்க. ஆஹா, டெக்னிக்கலா என்னை ஏமாத்திட்டானுங்க, டெக்னிக்கலா என்னை ஏமாத்திட்டானுங்க. அப்பதாங்க புரியுது அந்த மனுஷனுக்கு. ஹல்லேலூயா. காட்டி கொடுக்கப்பட்டு 30 வெள்ளிக்காசு வந்த பிறகு இயேசுவை மரண ஆக்கினைக்கு உட்பட்டார் என்று அவன் பார்த்த பொழுதுதான் அவன் மனசுல புரியுது, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். ஒரு டீ கூட குடிக்கலங்க. அவன் கொண்டு போயிட்டு மறுபடியும் அவங்க கிட்டே கொடுக்குறான். இது உன்பாடு என்று அவன் அந்த வெள்ளிக்காசு அவங்க கையில் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அந்த வெள்ளிக்காசு மேல் அவன் பிரியப்படாமல் தேவாலயத்தில் தூக்கி எறிந்து நாண்டு கொண்டு செத்து போகிறான். 1 நிமிஷத்தில் மாறிடுங்க உலகம். 1 நிமிஷத்தில் மாறிடுங்க உலகம். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவருக்கு மிக பிரியமா இருக்கும்போது தேவன் மகிமைப்படுவான். இந்த மனுஷன் 1 மாசம் யோசிக்கலங்க. இது என்ன 1 மாசம்? 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம்னா கூட பரவாயில்ல. இதுக்கு வர 1 மாசம் வர அதோடைய முத்திரை மோதிரத்தோட கையெழுத்து போட்டுட்டான். இப்ப யோசிக்கிறான். சூரியன் அஸ்தமிக்கும் வரையிலும் தானியேலை காப்பாற்ற மனதாக இருந்தான். இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் கூட இயேசு கிறிஸ்து வருகிறதுக்குள்ளே உன்னை காப்பாற்ற தேவன் பிரியப்படுகிறார். ஆகையினால் தான் இந்த எச்சரிப்பான செய்தியை சபைக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா உன்னை தானியேலாக தேவன் நினைக்கிறார். நீ ஒரு தானியேலாக உருவெடுக்க வேண்டும். தானியேலுக்களே ஆண்டவர் உன் மேலே எவ்வளவு பிரியமா இருந்து உன்னை காப்பாற்றும்படி, உன்னை தேற்றும்படி, உன்னை தமது ராஜ்யத்திற்கு சொந்தமாக்கி கொள்ளும்படி உன்னை காப்பாற்ற பரிசுத்த ஆவியின் வகை தேடி கொண்டிருக்கிறான். தேவனுடைய வருகைக்குள்ள உன்னை மனைவாட்டியா மாற்றிடணும். தேவனுடைய வருகைக்குள்ள உன்னை மனைவாட்டியா மாற்றிடணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய அலங்காரத்தை உனக்கு கொடுக்கும்படி, உன்னை காப்பாற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ சாதாரணமானவள் அல்ல, நீ சாதாரணமானவன் அல்ல. என் தேவனால் அழைக்கப்பட்டவள். அல்லேலூயா. உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதை கெடுத்து போடாதபடி இன்றைக்கு ஆவியானவர் உன்னை
கிருபையாய் கிருபையாய் அழைக்கிறார். அவருடைய அழைப்புக்கு உன்னை அர்ப்பணிக்கும் போது மெய்யாகவே அவருடைய ராஜ்யத்தில் உன்னை சேர்த்துக் கொள்கிறதுக்கு ஆண்டவர் பிரியப்படுவார். அல்லேலூயா. நீங்கள் இங்கே வந்திருக்கிற நீங்கள் சாதாரணமான பிள்ளைகள் அல்ல. உங்களுடைய மேன்மை, உங்களுடைய தகுதி என்னது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆவியானவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். உன்னை குறித்து சபையை உன்னை குறித்து தேவ ஆவியானவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பிறகு அவரை கொண்டு போயிட்டு டைம் இல்லை, முடிக்கிறேன். சிங்க கபியில் போட்டுட்டாங்க. அதாவது நமக்கு தான் தெரியுமே அந்த ஸ்டோரி. சிங்க கபியில் போட்டுட்டாங்க. அல்லேலூயா. பிரைஸ். அப்போ என்ன சொல்கிறாரு அங்கே வாசிக்கலாம். 19வது வசனம். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து இருங்க 16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. இப்பதான் அவருக்கு புத்தி வந்திருக்குது. அல்லேலூயா. அவர் சொல்லி அனுப்பிடுறார். வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இவர் தானா போய் மாட்டிக்கிட்டார். அல்லேலூயா. ஆஹா ஓஹோன்னு என்னை வாழ்த்துறாங்க. இப்படிப்பட்ட பிரதானிகள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்தல் வாழ்த்துவாங்களா? அவர் எதிர்பார்க்காம பின்னாடி அவருக்கு கத்தி வருது தெரியலை. அல்லேலூயா. அவனுக்கு வந்து சொல்கிறாங்க, நீ வீட்டில் போய் வாசித்து பாருங்க, இது எவ்வகையிலும் மாற்றக்கூடாது. இது மேதியருக்கும் பெருசியருக்கும் உண்டான பிரமாணம். இது மாற்றவுனால முடியாதுன்றாங்க. அவனுங்க ராஜாவாயிட்டானுங்க, இவர் பிரதானி ஆயிட்டார். அதை தான் அர்த்தம். அவனுக்கு ராஜாவாயிட்டாரு, இவர் பிரதானி ஆயிட்டார். இவர் அவங்க சொல்ல கேட்கறதுக்கு இந்த மனுஷன் எதிர்த்தானா தானியேலை அங்கேயே காப்பாற்றி இருக்கலாம். இவன் பிரதானி ஆயிட்டான், ராஜா பிரதானி ஆயிட்டான், பிரதானிகள் ராஜாவாயிட்டாங்க. இதை மாற்றக்கூடாது, இது அவ்வளோதான், இது முடிஞ்சது. உடனே கட்டளை எடுக்கிறார். சரி தானியேலை கூட்டிட்டு வா, சிங்க கவியில் போடும்போது அவர் சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். பிரசன்ட்டோடு சொல்றார், இருக்கிறார். உன் தேவனை உன்னை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணினா இந்த கிருபை உனக்கு கிடைக்குங்க. யார் உன்னை ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. உன்னை தப்பிக்க தேவன் இருக்கிறார். உன்னை காப்பாற்ற தேவன் இருக்கிறார். உன் நோயை குணமாக்க தேவன் இருக்கிறார். உன் மரணப்படுக்கை மாற்ற தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. உன் எல்லா வகையிலும் உனக்கு உதவி செய்ய இயேசு இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். இயேசு இருக்கிறார். எனக்கு யாரும் இல்லைன்னு பயப்படாதீங்க. அல்லேலூயா. இயேசு ஒருவர் போதும் உனக்கு. உன்னுடைய சுத்தமான வாழ்க்கை உன் வாழ்நாள் முழுதும் அது உன்னை காப்பாற்றும். அல்லேலூயா. தூய்மையான வாழ்க்கை வாழ விரும்பு, என் தேவன் உன் கூடவே இருப்பார். அல்லேலூயா. அக்கம் பக்கம் உன் கண்ணை செலுத்தாத, யாருக்கு கையெழுத்து போட்டுறாத மனசார. அல்லேலூயா. ஆண்டவர் விசேஷமாக இந்த வாரத்தில் உன்னோட பேசிட்டு இருக்க மனதார யார் கேட்டாலும் கையெழுத்திடாது. அல்லேலூயா. பிறகு பாருங்க, என் தேவன் உன்னை நடத்துகிறது விசேஷமாக இருக்கும். யாரும் ஒன்றும் குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபை தேவன் உனக்கு கொடுக்கறதுக்கு இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? சொல்லுங்க, இருப்பாரா? அல்லேலூயா. தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். அவன் சொல்கிறான், நான் எவ்வளோ மாட்டிக்கிட்டேன் தானியேல் சொல்லாமல் சொல்கிறார். அந்த மனுஷன் துடிக்கிறான். நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. அல்லேலூயா. இசைக்கருவி வாசிக்கலை. அவன் உணவு சாப்பிடல. ஆண்டவருடைய சமூகத்தில் இரவெல்லாம் சிங்க கவியில் போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, நான் நினைக்கிறேன் அவன் தெய்வத்தை வாங்கி இருக்க மாட்டான். விசேஷித்த ஆவிய ஞானத்தை கொடுத்த தானியேலுக்கு விசேஷித்த ஆவிய ஞானத்தை கொடுத்த தேவனே அவனை தப்பி வைக்க ஆண்டவரே அப்படின்னு தான் ஜெபம் பண்ணியிருப்பான். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதான் அங்கே தீர்மானம் சொல்ற, நீர் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்பி வைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கும் தேவன் இருக்கிறாருமா. அவர் உயிரோடு இருக்கிற சர்வ வல்லவர். அந்த இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன் என்று வாக்குறுத்திருக்கிறார். உன் நாம என்னன்னு கேட்கிறார். நாங்கள் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் தான் உன்னோடு கூட பேசிட்டு இருக்கிறார். அவரை உறுதியை பற்றிக்கொள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நைட்டெல்லாம் சாப்பிடல, தூங்கலை, இசைக்கருவி வாசிக்கிறதுக்கு அந்த இன்பமான காரியத்துக்கெல்லாம் தான் இதயத்தை கொடுக்கலங்க. அல்லேலூயா. தானியேலை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று தானியேலின் தேவனையே நோக்கி அந்த மனுஷன் குக்கரில் இட்டுட்டு இருக்கிறார். மாட்டிக்கிட்டேன் தானியேல், தெரியாத கையெழுத்து போட்டுட்டேன். அல்லேலூயா. 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 ஆமாம், ஒரு காரியத்தை சொல்கிறேன், கவனிக்க. எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நடந்தது தான். யாராவது ஒரு சகோதரி விரும்பிட்டாங்க. விரும்பிட்ட பிறகு அந்த பையனை
அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்கள் அப்பா விடலை, எங்கள் அம்மா விடலை அப்படின்னு அந்த பையன்கிட்ட வந்து சொல்கிறான்னு வச்சுங்க, உன்னை கட்டிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா என்னை சாவடிச்சிருவேன்னு சொல்கிறாங்க, உடனே எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுன்னா அவன் நல்ல மனுஷன் என்ன சொல்லுவான் சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன சொல்லுவான்? எங்கே இருந்தாலும் வா. ஒரு நல்ல மனுஷன் என்ன பண்ணுவான்? சரி ஓகே எங்கிருந்தாலும் வாழ்க. இல்லைன்னா அவன் வில்லன் ஆயிடுவாங்க. அவன் அந்த தீர்மானம் எடுக்கலன்னா வில்லன் ஆயிடுவான். நீ எப்படி என்னை விட்டு போவ? கத்தி எடுப்பான், சதுக்கு சதுக்கு சதுக்குன்னு வைப்பான். இங்கே மீனாட்சி காலேஜில் ஒரு மகள் அப்படி தான் கொன்றான். ஒரு நல்ல இதை என்ன சொல்லும்? சரி ஓகே எங்கிருந்தாலும் வாழ்க. என் ஆண்டவர் நான் அப்படி சொல்ல மாட்டார். நீ என்கிட்ட இருந்தது தான் உனக்கு வாழ்க்கையே, என் பாதத்துக்கு வந்தது தான் உனக்கு வாழ்க்கை. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு கொடுக்க விரும்பல. இன்னைக்கு நான் சொல்கிறேன், தழுவி பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கலைங்க. நீங்கள் அத்தனை பேர் என் தேவனுடைய சமூகத்துக்கு வரணும், அவருடைய வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்படணும். அதுதான் தேவன் என்னை நியமித்தார். உன் தொண்டையை தழுவி கொடுத்து ஆஹா ஓஹோ உன் தலையை தழுவி கொடுக்கறதுக்கு நான் என் ஆண்டவர் அழைக்கலை. உன்னை ரட்சிக்கணும், நீ தேவனுடைய சமூகத்துக்கு வரணும், அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கணும். அதுதான் அவருடைய சித்தம். அதுக்காக தான் இந்த ஊழியக்காரன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நல்ல புருஷங்க நீங்கள் எங்கள் கடவுளுங்க. அவன் சொல்கிறான், நீ கடவுள் மாறி எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டேன், தேங்க்ஸ், அவ்வளோதான். அன்பு துண்டிக்கப்படுதா? இதான் உலகம். டக்குன்னு உன்னை விட்டு பிரிஞ்சிடும். இந்த உலகம் உன்னை நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பட்டு நான் கட் பண்ணி விட்டுறோம். நீ ஏசப்பக்கிட்டையும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது. சன்றாக இருந்துட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக, ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தேவன் மகிம்பட இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? சொல்லுங்க, இருப்பாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. பிறகு காலை எழுந்த உடனே சிங்க கெபிக்கு ஓடி வரார். வாசிக்கலாமா? ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றாத படிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும். அதுக்கப்புறம் போட்டு என்ன பிரயோஜனம்? தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும். காலமே எழுந்து, அங்க வாசிக்கலாம் 19. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ஒரு அல்லேலூயா சொல்லமா? அவன் அந்த மனுஷன் ஒண்ணுமில்ல, தேவன் மேல மிக பிரியமா ஆயிட்டாருங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். சுத்தமான மனிதன், உண்மையான மனிதன், தேவ ஆவி பெற்ற இந்த மனிதன் இந்த பிரதானிகளுடைய வார்த்தைக்கு கேட்டு விழுந்து போனனே, அது ஒரு மாசத்துக்கு. சிம்பிளாக இல்லை அது. இந்த ராஜாக்கு மூளை இல்லைல்ல, சிம்பிளாக விழுந்து போன பாருங்க. இப்படி தாங்க சிம்பிளாக விழுந்துருங்க, விழ வச்சிருவாங்க. அப்புறம் நம்ம வெம்பி கூக்குரலிட்டு இருக்கிற பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. சிம்பிளாக சத்துரு சிம்பிளாக விழ வச்சிருவான். காலையில் எழுந்த உடனே நைட்டெல்லாம் சாப்பிடல, தூங்கலை, உறங்கலை. அல்லேலூயா. கீத வாசைய சத்தெல்லாம் கேட்கல, அதில் எழுதி இருக்கும். அப்புறம் வீட்டில் போய் வாசித்துங்க. காலையில் எழுந்த உடனே எங்கே வராரு? சிங்க கெபியின் சத்தத்துக்கு. அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க? சிங்க கெபியில் போட்டு கல்லை மூடின உடனே அந்த பிரதானிகள்லாம் கூட்டம் கூட ரொம்ப எப்படி இருக்கும்? ஒருத்தர் பார்த்து நம்ம என்ன சொல்லுவான்? ஒரு கிரிக்கெட் அடிச்சிட்டா, ஒரு சிக்ஸர், ஏய் சூப்பர்ரா, எல்லாம் நல்ல 100 அடிச்சிட்டா எல்லாம் கையை என்ன பண்ணுறாங்க? தூக்கி காட்டுறானுங்க. அப்புறம் ஐஃபை வேறு. இந்த காலத்து ஸ்டைல் ஐஃபை அடிக்கிறவங்களும் ஜாக்கிரதையாக அடிக்கணும். அல்லேலூயா. ஐஃபை கொடுக்குறதும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த லேட்டஸ்ட்டு வாழ்த்துதல், அதெல்லாம் இந்த லேட்டஸ்ட் வாழ்த்துதல் ஒன்று விழ தள்ளிடும். அல்லேலூயா. என் பேத்தி கூட கொடுக்குற ஐஃபை கொடுக்கணும், பட்டுன்னு அடிக்கிறா. இதை இந்த பசங்க சொல்லி கொடுத்துச்சிங்க. ஒரு அல்லையா சொல்லாமா? ஐஃபை அடிக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா, உலகத்தை அடிச்சிடாத. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு மிக பெரியமாக அடிக்கும்போது தேவன் மகிம்பட இயேசு கிறிஸ்து எல்லா ஐப்பையும் அடிச்சுக்கிறான். என்ன பண்ணுறான்? வெற்றி பெற்றுட்டோம். வெற்றி கொடி பிடித்திடு. பாடாதீங்க, இது இல்லாமல் பாடுது, நம்ம சும்மா பாடி காட்டுறேன். வீரநடை நடந்திட்டோம் அப்படின்னு அவன் நினச்சிட்டான். தானியேலின் தேவன் சும்மா வாங்க. என் தானியேலின் தேவன் சும்மா இல்லைங்க. தானியேலின் தேவன் சும்மா இல்லை. ஜெபிக்கிறவன் சும்மா இல்லைங்க.
அவனை காப்பாற்ற என் தேவன் வருவார். தானியேலின் தேவன் சும்மா இல்லைங்க. நீ சிங்க கெபிக்கு போனாலும் அங்கே என் தேவன் வருவார். நீ கடலுக்குள்ளே போனாலும் அங்கே என் தேவன் வருவார். நீ வானத்தில் போய் மறைத்து கொண்டாலும் என் தேவன் வருவார். பூமிக்குள்ளே தொலை போட்டு கொண்டு அங்கே போய் ஒளிஞ்சிட்டாலும் என் தேவன் உன்னை சந்திக்க வர சர்வ வல்லவர் அவர். தானியேல் தேவன் ஐப்பை அடிக்க வச்சுடுறாரு. ஆனால் சிங்க கபியில் அவனோடு கூட நின்றுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. தானியேல் தேவன் சும்மா இல்லை. அல்லேலூயா. இனி தானியேல்னு பேர் இருந்தீங்கன்னா தயவு கூர்ந்து 3 வேளை ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாம், இல்லைன்னா உங்கள் பேர் பக்கத்தில் தானியேல்னு போட்டுக்குங்க. எந்த சகோதரர்கள் யாராக இருந்தாலும் அல்லேலூயா தானியேல்னு பக்கத்தில் போட்டுக்கோ. என் தானியேலின் தேவன் என்னை சிங்க கபிக்கு தப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வியாதிக்கு, பிரச்சனைக்கு, கடுங்குடிக்கு, எல்லாவற்றுக்கும் தப்பிக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். பக்கத்தில் போட்டுங்க, தப்பவே இல்லை. சரோஜாவான் பேர் சரோஜா தானியேல் வச்சுக்கோ. ரெபெக்காவா ரெபெக்கால் தானியேல்னு வச்சுக்கோ, தப்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலை போல இரு. நான் யார் தெரியுமாப்பா? பொய்யே சொல்ல மாட்டேன்ப்பா. நாளைக்கு பாரு, நான் முதல்ல ஆளாக இருப்பேன். இவர் தான் காணாதே போயிடுவார் அவர் தானியேல். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்படி இல்லை, எல்லாமே தானியேல் ஆவியில் நினச்சிக்குங்க. நான் ஒரு தானியேல். அல்லேலூயா. ரெபெக்கால் தான் என் பேர், ரெபெக்கா தானியேல். எல்லாவற்றுக்கும் தப்பி வைக்க சர்வ வல்லவர் அவர். எல்லாவற்றுக்கும் தப்பி வைக்க சர்வ வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கேட்கிறாரு, ராஜா கெபியின் கிட்ட கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஒரு அல்லே சொல்லமா? அவன் பாசமா தானியேல் மேல ரொம்ப பாசம் வச்சுட்டான். பரிசுத்த ஆவியானவர் மேல பாசம் வச்சுட்டார். அல்லேலூயா. தானியேலே பாசமா, அது துயர தானியேலே, தானியேலே, தானியேல் அந்த பாசத்தோடு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் தப்பிக்க வல்லவராயிருந்தாரா? அல்லேலூயா. குரல் வருது, இருந்தார், என்னோடு இருந்தார், என்னோடு இருந்தார். அல்லேலூயா. என்னோடு இருந்தார். சொல்லுங்க, என்னோடு இருக்கிறார். தானியேலின் தேவன் என்னோடு இருக்கிறார். என்றும் என்னோடு இருப்பார். என்றும் என்னை தப்பி வைப்பார். பாவம் தொடாதபடி என்னை காத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. ஆண்டவரை ஃபாலோ பண்ணுகிறதுக்கு எனக்கு பலன் கொடுப்பார். தானியேலின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். தப்பி வைக்க வல்லவராக இருந்தார். உரத்த, அதாவது துயர சத்தமா. அப்ப என்ன நடக்குதாங்க? அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. அங்க பாருங்க, எங்கிருந்து வாழ்த்துதல். ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகள் மாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றம் அற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கும் முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். இந்த கடைசி காலத்தில் நம்ம நீதிகேடு செய்யக்கூடாதுங்க. தானியேலாகி நாம் நீதிகேடு செய்யாதபடி நீதியான், எல்லா இடங்களிலும் நீதியான். அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் நீதியா. இது என் தேவனுக்கு பிரியமா? நம்ம எங்கே நடந்தாலும் எங்கே போனாலும் இது தேவனுக்கு பிரியமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் இருக்கிறாருங்க. அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். காலையில் எழுந்து ஜெபம் பண்ணிட்ட பிறகு அவர் ஆண்டவர்கிட்ட கேட்பாரான், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நீ போய் ரெடியாகி வாப்பான்னு வரான். உடனே ரெடியாகி வந்தவுடனே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இப்போ இந்த வீட்டுக்கு போ, நான் உங்களோடு கூட பேசிக்கிறேன். அவங்க ரொம்ப துயரமாக இருக்கிறாங்க, நீங்கள் போயிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. உடனே அங்கே போய் ஜெபம் பண்ணிவிட்டு முடிச்சிட்ட பிறகு அவங்களே நினைக்க மாட்டாங்க ஊழியக்கார் வருவார் அப்படின்னு. அவங்க போன உடனே ரொம்ப சந்தோஷமாயிடும். பிறகு அந்த ஜெபம் முடிச்சிட்ட உடனே மறுபடியும் கேட்பார், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? நீ வீட்டில் போயிட்டு ஒரு 2 ஹவர் ரெஸ்ட் எடுப்பா. 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்த பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்? இது உன்னுடைய ஜெப வேலையில் ஜெபம் பண்ண போயிடுவார். ஒவ்வொரு முறையும் அந்த ஊழியக்காரன் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு 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 செயல்படுவாராம்.
அல்லேலூயா. நாமும் கூட அப்படி ஆலோசனை கேட்டு கேட்டு செயல்படும்போது தேவன் விசேஷமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 25 வருஷமா கனி கொடுக்காத அந்த மனுஷன் ஒரு நாள் செய்தி கேட்கும்போது அவன் உள்ளத்தில் குத்தப்பட்டவனாய் டேடி, நான் உமக்கு ஒரு கனி கொடுக்கலையேன்னு தன் இதயத்தில் குத்தப்பட்டவனாய், உடைக்கப்பட்டவனாய், நொறுக்கப்பட்டவனாய், டேடி என்னை மன்னித்து விடும் என்று கேட்டபொழுது தேவன் அவனை கனி கொடுக்கும்படி அவனை ஆசீர்வதித்தார். சிலரோ காது சொறிகிறதோ, கண்ணை பார்க்குறதும், கண்ணை உருட்டுறதும், அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது, பேனு சொருகிறதும், பலவிதமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இதயமும் உடைக்கப்படலைங்க. என்ன இதயம் உடைக்கப்படலை. இங்கே தானியேலே இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்பி வித்தாரா? நான் தேவனுக்கும் உமக்கும் நீதிக்கேடு செய்ததில்லை. உடனே என்ன பண்ணுறாரு பாரு, கிடுக்குன்னு வாசிடலாமா? அப்போ எல்லாமா வாசிக்கலாம். 24 வசனம் வரையலாம். பிரைஸ் அல்லேலூயா. மைக்கில் வாசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எப்பவுமே ஒரு ஆள் வாசிங்கன்னா ஒரு மைக்ரோஃபோனில் வாசிக்கணும் ஒரு ஆள். ஏன்னா இங்கே என்ன நடக்குது என்னன்றது இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியாது. பல முறை சொல்லிட்டேன். அல்லேலூயா. எப்பொழுது சபையார் வாசித்தாலும் ஒரு ஆள் என்ன எதில் வாசிக்கணும்? மைக்ரோஃபோனில் நீங்கள் வாசிக்கணும். அதான் முறை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, அவன் என்ன பண்ணுற? 25வது வசனத்தில் பின்பு ராஜாவாகிய தரியு எல்லாம் வாசிக்கலாம். அப்படியே எல்லாம் வாசிக்கலாம். பின்பு ராஜாவாகிய தரியுவாகிய தேசமைய குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர்கள் ஜீவனுள்ள தேவன், அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தும் நிற்கும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பிரைஸ். அப்படி முழங்கால் படிடலாம். அவன் எவ்வளோ அழகாக ஆண்டவரை வர்ணிக்கிறான். டைம் இல்லை, அது விலைக்கு சொல்ல முடியல. சுருக்கமாக உங்களை ஆசீர்வதித்து பாசமாக ஜெபம் பண்ணுவான்.